ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி கப் கேக் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு சர்ப்ரைஸ் கேக்கு தாங்க. ஏன்னா இதுக்குள்ளே நான் செர்ரி வச்சு தான் செய்ய போகிறேன். இனி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மைதா 1.5 கப்பு, சர்க்கரை 3/4 கப்பு, உப்பு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், முட்டை 2, பால் 1/2 கப்பு, வனஸ்பதி 1/2 கப்பு, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், சோடா மாவு 1/4 டீஸ்பூன். நான் நீங்கள் வனஸ்பதி தாங்க எடுத்துருக்கிறது. உங்களுக்கு வேணும்னா பட்டர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உப்பு இருக்கிற பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தனியாக உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிட்டுருக்குது. இனி நம்ம இதில் சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை பொடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. கப் கேக் இது பேட்டர் ரெடி ஆகும்போது சர்க்கரையே நல்லா மெல்ட் ஆகிட்ருக்கும். இனி நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி விஸ்க்கு கிடைக்கலன்னா கையால் கூட இது மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இனி நம்ம ஒரு முட்டை கூட சேர்த்துடலாம். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இனி நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் சோடா மாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து கொடுத்துடலாம். கூடவே 1.5 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துடலாம். இனி நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவும் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம கப் கேக்குக்கு இருக்கிற பேட்டர் ரெடி ஆகிட்டு இருக்குது. இது நம்ம கப்பில் ஊற்றிடலாம். நான் நீங்கள் ஒரு ட்ரேயில் கப் கேக் செய்கிற கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு வாங்குறதுக்கு கிடைக்குங்க. அந்த மாதிரியே நான் கொஞ்சம் சாதாரண பேப்பர் கப்ஸ் கூட எடுத்து வச்சுருக்கிறேன். இதனோட நல்ல திக்காக இருக்கிறதோ நல்ல டிசைன் இருக்கிறதோ எல்லாம் உங்களுக்கு வாங்குறதுக்கு கிடைக்குதுங்க. இனி நம்ம எல்லா கப்பிலும் ஒவ்வொரு பேப்பர் கப்பாக வச்சு கொடுத்துடலாம். இப்போ நான் இங்கே எல்லா கப்பிலும் பேப்பர் கப் வச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரியே சிலிக்கோனில் கூட கப் கேக் செய்கிற ட்ரே வாங்குறதுக்கு கிடைக்குதுங்க. இந்த மாதிரியே ட்ரேயில் கூட கப் கேக் இது ஷேப்பில் கேக் செய்கிற ட்ரே வாங்குறதுக்கு கிடைக்குதுங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இனி நம்ம இந்த எல்லா கப்பிலும் மாவு ஊற்றி வச்சிடலாம். கப்புது பாதி அளவுக்கு மட்டும்தாங்க நிரப்பணும். இப்போ நான் இங்கே எல்லா கப்பிலும் மாவு ஊற்றி இருக்கிறேன். நான் இங்கே கொஞ்சம் செர்ரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம ஒவ்வொரு கப்பிலும் ஒவ்வொரு செர்ரி வச்சு கொடுத்துடலாம். நான் இது வந்து மைதாவால் கோட்டிங் பண்ணல, அதனால் கேக் பேக் ஆகும்போது செர்ரி உள்ளே இறங்கிடும். நம்ம இது சாப்பிடும்போது மட்டும்தான் இந்த செர்ரி உள்ளே இருக்கிறது தெரிய வரும். அப்போ தாங்க இது சர்ப்ரைஸ் கேக்காக இருக்கும். இது நம்ம குக்கரில் கூட செய்யலாங்க. குக்கரில் உப்பு சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீல் பிளேட்டில் கேக்குது மாவு ஊற்றின கப்பெல்லாம் இறக்கி வச்சுட்டு அந்த பிளேட்டு குக்கரில் சூடு பண்ண உப்பு மேலே வச்சு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுக்க முடியும். இனி நம்ம இது 150 டிகிரி டெம்பரேச்சரில் சூடு பண்ணி வச்சுருக்கிற ஓவனில் வச்சு 150 டிகிரி டெம்பரேச்சர்லையே 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நம்ம கப் கேக் ரொம்ப அழகாக பேக் ஆகிட்டு இருக்குது. இனி இது நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கப் கேக் எல்லாம் ரொம்ப நல்லா ஆறிட்டு இருக்குது. இது வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நான் இதில் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம இதில் வச்சுருந்த செர்ரி உள்ளே இறங்கிட்டு இருக்குது. நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.